Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 67 மும்பை இந்தியன்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். மேட்ச் 17th மே 7:30 PM. எதுவுமே இல்லாத ஒரு மேட்ச், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காண்டி ஆட போகிற ஒரு மேட்சாக தான் இருக்கும். மெயின் பிளேயர்ஸ் வேணாம், ஆட வேணாம், ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். T20 வேர்ல்டு கப்பை மைண்டில் வச்சு முக்கியமான பிளேயர்ஸை சேஃப்டி பண்ணாலும் சேஃப்டி பண்ணலாம். ஆன் டைமில் பிளேயிங் லோனை பார்த்துக்குங்க. மழை பெய்யறதுக்கு சான்ஸுமே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ன்றது எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பிளேயிங் லோன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பட் ஸ்டாட்ஸ் அனலைஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். மழை பெய்யறதுக்கான சான்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். SRH மேட்ச்லையுமே நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிளேயிங் லோன்றது மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு டீமில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட மழை பெஞ்சதுனால CSK RCB மேட்ச் குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு நாக் அவுட் மேட்சாக மாறிடுச்சு. LSG சான்ஸ்ன்றது ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான். RCB CSK மேட்ச் அங்கே மழை பெஞ்சு, ஸோ அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கால்குலேஷன்னே புரியலை. பட் ஓவரால் இந்த மேட்ச் ஜஸ்ட்டு தான். எப்படினாலுமே சின்னசாமியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் மோஸ்ட்லி மேட்சை நடத்திடுவாங்க. அந்தளவுக்கு அங்கே டக்குன்னு கிளியர் பண்ணுற மாதிரி ஈடன் கார்டன்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேட்ச் 17th மே 7:30 PMக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மேட்ச் வான்கடே ஸ்டேடியமில். ஸோ வான்கடையில் நடக்கிறதுனால MI அவங்களோட ஃபேன்ஸுக்கு எப்படியாவது ஒரு மேட்சாக வின்னிங் கொடுத்துட்டு போகலான்னு ஒரு முடிவில் இருப்பாங்க. LSG டீம் காம்பினேஷனே ரொம்ப ஓவராக தான் இருக்குது. பட் கடைசி கட்டத்தில் கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தி ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா, ஒரு சாம் கரன் பண்ண மாதிரி பண்ணால் அடுத்த சீசனில் மறக்காமல் நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்லேயும் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஓவரால் இந்த மேட்ச் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பிளேயிங் லோனில் சேம் நல்ல ஸ்ட்ராங் பிளேயிங் லோனை ரெண்டு டீம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய அளவில் வின்னிங் கிடையாது, அதனால் கிளிப்பே நான் மாற்றலை. இப்போதைக்கு வின்னிங் வந்திருக்கிறதுனால கிளிப்பை மாற்றிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சேனல் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். எப்படினாலும் நம்ம வின்னுன்றதை கொண்டு வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நல்லாவே கிளிக் ஆகும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நான் வின்னிங்ஸ் ஆல்ரெடி 2 மேட்ச் தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். RCB vs அதுக்கப்புறம் DC மேட்ச்சுக்கு கம்மியாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச் எப்படி போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்ச்சும் வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வேர்ல்டு கப் தான் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக வின்னிங் தரணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புமே பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை தான் நம்ம கிளிக் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னுலா சகஜம்தான். என்னடா வின் ஆனோன்னே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ் ஆகிறப்பயுமே ஒவ்வொருத்தரையுமே அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வின் ஆகிறப்பே அப்போ சொல்லணும், அதுதான் கரெக்ட். டோட்டல் மேட்சஸ் வான்கடே ஸ்டேடியமில் பார்த்தோம்னா 111 மேட்ச். ஸோ 11 மேட்ச் கொடுத்துருக்கேன். பேட் ஃபஸ்ட்டு 53, பேட் செகண்ட் 64, ஆவரேஜ் 170 எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக செட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த மழை பெஞ்சு பயங்கரமாக போயிட்டு இருக்கனால இனிஷியல் ஸ்விங் இனிமேல் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். சப்போஸ் அப்படி மழை இல்லை, நல்ல பேட்டிங் ட்ராக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் படி நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்க பிளேயர்ஸ் கிரவுண்டில் கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு உதாரணமாக வெங்கடேஷ் ஐயரை பார்க்கலாம். எந்த டீம் கூடயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். பட் MI கூட எப்போயுமே நல்லா ஆடுவார். ப்ளஸ் வான்கடையில் அதிகமான ரெக்கார்டுன்றதை அவர் வச்சுருக்கார். ஸோ ரெக்கார்ட்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஹெட் 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் MI ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்ச் LSG தான் ஜெயிச்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு கால்குலேஷன் நம்ம மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தவறாக இந்த IPLல போயிருக்கு. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ நானே யோசிச்சிருக்கேன். இப்போ வான்கடையில் இந்த மேட்ச் நடக்க போது எப்படியும் இந்த மேட்ச்சில் எதுவுமே இல்லை, ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க, ஸோ MI ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற கால்குலேஷன். அதுமாதிரி CSK இங்கே ஆடிடுவாங்கன்னு. ஸோ நீங்கள் யோசிச்சிங்களான்னு தெரில, நான் நிறையாவே அப்படி யோசித்தேன். ஸோ ஸ்டாட்ஸ் அனலைஸ்க்கு அப்பாற்பட்டு அந்தந்த கிரவுண்டில் ஆடுறப்போ அந்த ஒரு சில முக்கியமான மேட்ச்சுக்கு இந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி வருது. இந்த IPLல சுத்தமாக நடக்கவே இல்லை. யாரோ எப்படி ஜெயிக்கிறாங்க. கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு கிரிக்கெட் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. முன்னாடி மேட்சஸ்லாம் நீங்கள் முன்னாடி IPLஸில் பார்த்தா நம்ம அந்த கெஸ் பண்ணுறது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இந்த IPL அப்படி இல்லை. கரெக்டாக டீம் எடுக்கிறாங்க, டாஸை சூஸ் பண்ணுறாங்க, அந்த டாஸ் படி தான் மேட்ச் போகுது, அவங்க வின்னுமே பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அது கஷ்டமாக இருக்குது. ஸோ அது என்னமோ உண்மை தான். பட் IPLலை பொறுத்தவரைய கரெக்டாக தான் போகுது என்னோட பார்வையில். ஏன்னா நம்ம என்ன தான் எப்படி கெஸ் பண்ணாலும் ஹோம் அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் அம்பையரை ஃபிக்ஸ் பண்ணால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சு. இந்த IPL கரெக்டாக தான் நடந்திருக்கு. GSTலாம் ப்ளே பண்ணால் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். வேர்ல்டு கப் போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி கிடையாது. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ ஜிஎஸ்டி எல்லா ஆப்ஸ்லையுமே ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. பட் டிடிஎஸ் ஃப்ரீ அப்படின்னா எங்கேயுமே டிடிஎஸ் ஃப்ரீ கிடையாது. 11 சேலஞ்சர்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெலகிராம்லேயுமே நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அந்த ஆப்லேயுமே நான் தெளிவுபடுத்திடுறேன். மாதத்துக்கு 20,000 ரூபா வந்து உங்களுக்கு டிடிஎஸ் ஃப்ரீ பண்ணி தராங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நல்லாவே வின் பண்ணியிருக்கீங்க. ஓரளவுக்கு வின் பண்ணி சப்போஸ் ஒரு நெட் வின்னிங் மட்டும் நான் சொல்கிறேன், 1 லட்சத்துக்கிட்ட வந்து நெட் வின்னிங் இருக்குது. ஸோ 30% அப்படின்னா 30,000 போகும். அதில் 20,000 வந்து நீங்கள் டிடிஎஸ் பே பண்ண தேவையில்லை. ஜிஎஸ்டியுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அந்த ஆப்பில். இது வந்து அவங்க சொல்ல சொன்னாங்க, கண்டிப்பாக யூசர்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்கன்னு. 20,000 ரூபா வந்து மந்த்லி. ஸோ இது வந்து நான் ஹையஸ்ட்டு சொல்கிறேன். பட் சும்மா நம்ம ஸ்மால்லி கொஞ்சம் ப்ளே பண்ணி அதில் வர வின்னிங்ஸ் வந்து டிடிஎஸ்ஸாக போகாமல் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 11 சேலஞ்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 20,000 ரூபா வந்து ஒரு யூஸருக்கு டிடிஎஸ் அவங்க சொந்த அமௌண்ட்டில் வந்து பே பண்ணுறாங்க. நெட் வின்னிங்கை நீங்கள் அப்படியே வித்துட முடியும். வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1K வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வின்னிங்ஸ் வந்து 3K வருது. 3K வரப்போ நெட் வின்னிங் வந்து 2K. அதை வந்து நீங்கள் 2,000 ரூபாயை வந்து வித்ட்ரா பண்ணுறப்போ டிடிஎஸ்ன்றது 30% பிடிப்பாங்க. பட் இந்த ஆப்பில் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கம்மியான டிடிஎஸ் தான் வரும். ஓவரால் ஒரு யூஸருக்கு 20,000 ரூபா வந்து டிடிஎஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. இது வந்து அவங்க வேர்ல்டு கப்பை யோசித்து வந்து கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் சொல்லவே இல்லை அவ்வளோவா. டிடிஎஸ் ஃப்ரீ 20,000 ரூபா வரையும் ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக தராங்க. அந்த மாதம் முடிகிற வரையும் உங்களுக்கு 20,000 ரூபா வரையும் ஃப்ரீ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஜிஎஸ்டி ஓவரால் எல்லா ஆப்ஸுமே ஃப்ரீயாக தான் தராங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த 2 மேட்ச் ஸ்கோர் கார்டு பார்ப்போம். 2 மேட்ச்லையுமே வந்து பார்த்தோம்னா கேகேஆர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் சன்ரைஸ் ஹைதராபாத்து 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் எம்ஐ ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தோம்னா ஆப்போசிட் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே எம்ஐ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா SRH வந்து அடித்தது மிகப்பெரியது. சூரியகுமார் யாதவ் 100 அடிச்சார். திலக் வர்மா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த சீசனில். ஃபுல் ஃப்ளாப்பு தான். பட் ஸ்டார் பிளேயர்னு நம்ம ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க, ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு பெரிய அளவில் எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டாட்ஸ் அனலைஸாக இருக்கட்டும், என்ன லாஜிக்கில் அவங்களை எடுத்துகிட்டு போகிறது, என்ன லாஜிக்கில் ட்ராப் பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு டைட் பவுலிங் போடுறப்போ ரோஹித் சர்மானால ஆடவே முடியல. எப்படி ஆடுறதுன்னு தெரியாம மாதிரி அவுட் ஆகிறாரு. அதேமாதிரி லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் பூரா அவுட் ஆகிறார். ஆனால் ஒரு 10 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு வந்து ஒரு 100 அடிச்சிருவார். அடித்தோடனே அப்படியே ஃபார்முக்கு வந்துடுவார். இது எப்படி என்ன கால்குலேஷன் தெரியல. ஸோ ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கோங்க. சூரியகுமார் யாதவ் கடைசி 2 மேட்சுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். முக்கியமான பாயிண்ட்டு பும்ரா, ஹர்திக் பாண்டியா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவும் இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காரு. கடை சான்ஸ் எல்லாமே நல்லாவே ஆடிருக்காரு. பேட்டிங் சரியாக அந்த சீசன் பண்ணாட்டினாலும் பவுலிங்கில் ஓரளவுக்கு அப்பப்போ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்கதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பியூ சாவ்லாமே ஃபார்முக்கு திரும்பி லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் இருந்து எடுத்தார். கொஞ்சம் கரண்ட் ஃபார்மில் தான் அவரும் திரும்பியிருக்கார். ஸோ இவங்களோட பிளேயிங்கில் ஒன்று பார்ப்போம். சுத்தமாக நான் இந்த ஆரம்ப சீசனில் இருந்தே சொல்கிறேன், எல்எஸ்ஜியோட மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு, பெரிய ஒரு மைனஸ் இந்த இடம் தான். தீபக் ஹூடா, அதுக்கப்புறம் எத்தனையோ பிளேயரை ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ தேவ்தேவ் படிக்கல், அப்புறம் குல்கர்னின்னு ஒரு பிளேயர் ட்ரை பண்ணாங்க. எல்லாருமே ஃப்ளாப்பு. ஸோ அவங்க கடைசி வரையும் ஃப்ளாப் தான் இருக்காங்க. அதேமாதிரி டிக்காவுக்கு பதிலாக கைல் மேர்ஸை முன்னாடியே கொண்டு வந்திருந்தா எப்படியாச்சும் ஓரளவுக்கு வந்து முன்னாடி போயிருப்பாங்க எல்எஸ்ஜி. ஸோ மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணாங்க. டிக்காவை எடுத்துகிட்டு வந்தது கண்டினியூவாக. கைல் மேர்ஸை முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். இந்த மேட்ச் வந்து கைல் மேர்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிக்லோஸ் புரான் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் பவுன்சி விக்கெட்டில் ஓரளவுக்கு மீடியம் ஃபேஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட்டில் கொஞ்சம் அவுட் ஆனதையும் பார்த்துருக்கோம். டெக்னிக்கலாக பவுல் பண்ணால் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இந்த மாதிரி விக்கெட்ஸை நல்லா பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஆஸ்திரேலியன் பிளேயர். நல்லாவே இந்த மாதிரி வான்கடை விக்கெட் மாதிரி எல்லா விக்கெட்ஸ்லையுமே ஆடிருப்பார். லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் குர்னல் பாண்டியா, பட் பவுலிங் பெரிய அளவில் தரமாட்டார். கேஎல் ராகுல். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு திலக் வர்மா, இஷான் கிஷான், அதுக்கப்புறமா நெதல் வதேரா. இந்த மாதிரி தொடர்ச்சியாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மாறி வரப்போ குர்னல் பாண்டியாவுக்கு ஓவர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான். ரவி பிஷ்னாய் மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. நவீன் உலாக் இம்பார்ட்டண்டான ஒரு பிக், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஃபர்ஸ்ட் பால் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் அதிகம்.
அர்ஷத் கான் லோயஸ்ட் பர்சன்டேஜாக இருப்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு லாஜிக் இருக்குது. நான் ஒரு டைம் சொல்கிறேன், அதான் ஒர்க் ஆகுது. மொய்சின் கான் செகண்ட் பால் பண்ணுற மட்டும் எடுங்க. ஃபஸ்ட் பால் பண்ணுறப்போ அவர் விக்கெட்டே எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் ஏதாவது ஒரு மேட்ச்சில் 1 or 2 விக்கெட்ஸ் தவிர்த்து அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து செகண்ட் பால் பண்ணுறப்ப தான் நல்லா இருந்திருக்கு. செகண்ட் பால் பண்ணுறப்போ ட்ரை பண்ணுறது பெட்ரு. அர்ஷத் கானை ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 3 overs கிட்ட பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்லேயுமே நல்லாவே ஆடுறாரு. லாஸ்ட் டைம் எம்ஐக்கும் ஆடின பிளேயரு. இந்த கிரவுண்டில் எப்படி ஆடணும் எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் பார்க்கலாம். ஒரு டீசெண்டான ஆப்ஷன். ஜிஎல்ல கேப்டன்ஸ் பண்ண கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டாருன்றக்காண்டி சொல்லலாம். இந்த கிரவுண்டில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமரு ஏதாவது ஒரு லக்கில் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கேட்ச் ஒரு 20 ரன் அடிச்சிட்டா கூட நல்ல ஆப்ஷன்றது இருக்கும். பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸ் கேஎல் ராகுல் தான். அவரோட ரெக்கார்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எம்ஐ வான்கடையினாலே அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு. பட் ரீசன்ட் ஃபார்ம்ன்றது போராக தான் இருந்திருக்கு. அக்ரெசிவாக ஆட போகிறேன்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆனதையும் பார்த்தோம் இஷாந்த் சர்மாவுக்கு. நெக்ஸ்ட்டு கைல் மேர்ஸ் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. அதேமாதிரி அர்ஷத் கான் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக். நிக்கோலஸ் புரான் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் சேஃபான ஆப்ஷன். ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் மொய்சின் கான், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக நவீன் உலாக் டீசன்ட் கேப்டன் சாய்ஸ். எம்ஐயோட பேட்டிங் லைனப்பில் ரோஹித் சர்மா, மொய்சின் கானுக்கு அவுட்டாக வாய்ப்புன்றது இருக்கும். இல்லை அர்ஷத் கானுக்கு அவுட்டாக கூட சான்ஸுன்றது இருக்கும். இல்லை 100 அடித்தாலும் அடித்தது தான். ஏன்னா அவரோட மொத்த ரெக்கார்டுமே அதான் சொல்லுது. 10 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் 100 ஒரு 60 70 80 இந்த சடனாக அடிச்சிடுவார். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும். கிராண்ட் லீக்கில் வழக்கம் போல் வந்து கேப்டன் விஸ்கர்மா ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஸ்மால் லீக்ஸு சில டீம்ஸில் இஷான் கிஷன் வேறு வழி இல்லை. இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் நிக்கோலஸ் புரான், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், டிகாக்குன்னு போகிறத விட ஸோ இஷான் கிஷன் போகலாம். அப்படி இல்லாட்டி கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரான் விக்கெட் கீப்பிங்கில் போயிட்டு இஷான் கிஷனை ட்ராப் பண்ணிட்டு போனாலும் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. பட் வான்கடையில் சடனாக வந்து குயிக்காக அடிக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுவுமே வந்து ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். சூரியகுமார் யாதவ் செகண்ட் பேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கேப்டன் நல்ல ஆப்ஷன். திலக் வர்மா செகண்ட் பேட் பண்ணுறப்போ இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. கேமை எடுத்துகிட்டு போகிறாரு. பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ அவர் ஃப்ளாப் ஆனது நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். துஷாரா ஸ்விங் இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. டெத்தில் போட்டாலும் விக்கெட் எடுக்கிறது இல்லை. ஹார்திக் பாண்டியா இந்த கிரவுண்டில் தொடர்ச்சியாக விக்கெட்ஸ் ரெக்கார்டுன்றதை வச்சுருக்காரு. இங்கே பார்த்தோம்னா கம்போஜ் ஸோ இனிஷியலாக வந்து பவுல் பண்ணி எப்படினாலும் ஒரு விக்கெட்ஸுன்றதை எடுக்கிறாரு. ஸோ இனிஷியல் ஸ்ட்ரகிள் பண்ண சான்ஸ் இருக்கும். ஒரு கைல் மேர்ஸோ டிகாக்கோ ஆடினா. அப்படி இல்லாட்டி 1 downல ஒரு தீபக் ஹூடாவோ இல்லாட்டி தேவதா படிக்கணும் வந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ்ன்றது இருக்கலாம். மினிமம் ஒரு விக்கெட்டு அதுக்கு மேலே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பியூஷ் சாவ்லா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக பார்க்கலாம். பும்ரா ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். மினிமம் விக்கெட்ஸ் இருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். சூரியகுமார் யாதவ் சேஃபஸ்ட் ஆப்ஷன். திலக் வர்மா சேஃபஸ்ட் ஆப்ஷன். டிம் டேவிட்டுக்கு பெரிய அளவில் இந்த சீசனில் எந்த வேலையுமே இல்லை. அவங்க டீமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஓவர் ரிஸ்க்குன்றது தேவையில்லை. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பீத் பும்ரா, அடுத்தா சூரியகுமார் யாதவ். இந்த சைடில் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரான் வந்து நம்ம சொல்கிறது ரிஸ்க்கு தான். ஏன்னா ஒரு மேட்ச்சு ஒரு கிரவுண்டில் அடிச்சிட்டார் அப்படின்னா எல்லா கிரவுண்ட்லையுமே கண்டிப்பாக அடிக்க மாட்டார். சடனாக அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஸ்டாட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோஹித் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. பயங்கரமான ஒரு ஃப்ளாப்பு. இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஒரு ஐபிஎல் வந்து அவர் ஆடி இருக்கார். இதுதான் உண்மை. ஸோ ரோஹித் சர்மா ஃபேன் நான் இல்லை, விராட் கோலி ஃபேன், தோனி ஃபேன் அதனால் சொல்கிறேன்னு கிடையாது. இதே விராட் கோலி தொடர்ந்து ஃப்ளாப்பாக இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்தியன் டீமுக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போடணும். எம்ஐ தூக்கிட்டாங்க ரோஹித் சர்மா கேப்டனில் இருந்து. ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்தார். பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா இந்தியன் டீமோட கேப்டன். அவ்வளோ மோசமாக வந்து ஆடியிருக்கார். மேபி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு 100 அடிப்பாரான்றதை பார்க்கலாம். ஏன்னா கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ்கமாக ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட் ஃப்ளாப்பு. வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ், அது தெரிஞ்சது தான். இங்கே 25 ரன் ஆவரேஜ் இஷான் கிஷன், 23 வென்யூவில் ஆவரேஜ். சூரியகுமார் யாதவோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கேகேஆர் விசஸ் எம்ஐ ஆடுறப்ப சொல்லியிருப்பேன். சூரியகுமார் யாதவோட ஆவரேஜ் ஈடன் கார்டன்ஸில் மட்டமான ஒரு ஆவரேஜ். இருக்கிறதுலே ஃப்ளாப் ஆடிருப்பார். ஒரு நல்ல கிரவுண்டு, ஒரு ஹிட்டருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்து தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருப்பார்னு. கிட்டத்தட்ட 13 ரன் அவ்வளோதான் ஆவரேஜ். கேகேஆருக்கு ஆடின ஒரு பிளேயர். பட் ஈடன் கார்டனில் அவர் சரியாகவே ஆடலை. அதே மாதிரி அப்பயுமே வந்து அவுட் ஆகிருப்பார். அந்த லாஜிக் படி தான் வந்து சொல்கிறேன். ஸோ ஹெட் டு ஹெட்டில் வெறும் 18 ரன் தான் ஆவரேஜ். ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. 40 ரன் வென்யூல் ஆவரேஜ். பட் ஆனால் சேசிங்கில் ஒரு டீசன்ட் கேப்டன் சாய்ஸ். ஹர்திக் பாண்டியா 27 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 2 விக்கெட்டு. வென்யூவில் 28 ஆவரேஜ், 31 விக்கெட். ஸோ ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா. கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன் தான். பியூஷ் சாவ்லா ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 16. ஸோ தூக்கி போட்டு விக்கெட்டுன்றதை எடுப்பார், பார்த்துருக்கோம். ஜஸ்பீத் பும்ரா 1 விக்கெட்.
ஸோ 49 ரன் வென்யூவில். சப்போஸ் ஒரு லாஜிக்கில் வந்து பார்க்கலாம், மேட்ச் நல்லாவே நடக்குது கம்ப்ளீட்டாக. ஃபஸ்ட்டு எம்ஐ வந்து பவுல் பண்ணுறாங்க, செகண்ட் பவுல் பண்ணி எஸ்ஆர்ஹெச் எப்படி செகண்ட் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க முடியல எல்எஸ்ஜிக்கு, அதே மாதிரி எம்ஐ விக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு லாஜிக் போனால் இசான் கிசான் ரோஹித் சர்மா கேப்டன் வைஸ் கேப்டனும், அப்படி இல்லாட்டி பும்ரா துஷாரா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு யாராவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து சேசிங்கில் டாப் ஆர்டரே முடிப்பாங்கன்ற கான்செப்ட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். துஷாரா ஹெட்வேட்டில் ஒரு விக்கெட்டும் வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்பீர் பும்ரா ஹெட்வேட்டில் ஒரே ஒரு விக்கெட் தான், வென்யூவில் 49. ஸோ இருந்தாலும் பேட்டில்ஸ் வைஸாக பார்த்தா கேஎல் ராகுல் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்க்கலாம். பெரிய லெவலில் பேட்டில்ன்றது இல்லை, ஓரளவுக்கு சின்ன சின்ன பேட்டில்ஸ் மாதிரி 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது மாதிரி எடுத்திருக்காங்க. கேஎல் ராகுல் ஹெட்வேட்டில் 81 ரன் ஆவரேஜ். ஸோ ஒரு பிளேயர் ஒரு டீமுக்கு எதிராக ஹையஸ்ட் ஆவரேஜ் இதுதான். வென்யூவில் 69 ரன் ஆவரேஜ், 2மே கிளிக்கு. ஸோ ஒரு நல்ல மைண்ட் செட் இருந்தால் கேஎல் ராகுல் பெரிய ஸ்கோர் மறுபடியுமே போகலாம். டிகாக் ஹெட்வேட்டில் 17 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 33. ஸோ டிகாக் ஆனாலுமே நம்ம ட்ராப் பண்ணிட்டு போகிறது தான் பெட்ரு. அந்தளவுக்கு வந்து அவர் ஆஃப் மைண்டில் தான் ஆடிட்டுருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 28 ஆவரேஜ் ஹெட்வேட்டில் 13 விக்கெட்ஸு. அடுத்து பார்த்தோம்னா வென்யூவில் 19 ரன் ஆவரேஜ். நிக்லோஸ் புரான் ஸோ 26 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட், வென்யூவில் 10 ரன் ஆவரேஜாக எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. அர்ஷத் கான் வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஹிட் பண்ண பிளேயர் தான், எம்ஐக்கு ஆடின ஒரு பிளேயர், லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வென்யூவில் 2 விக்கெட் தான் ரவி பிஷ்னாயி, ஹெட்வேட்டில் 10. நவீன் உல்லாக் வந்து ஹெட்வேட்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பிச்சில் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். ஓரளவுக்கு ஒரு ஸ்லோ பவுன்சரை வச்சு விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். மொய்சின் கான் ஹெட்வேட்டில் 5 விக்கெட்டும் வென்யூவில் 5 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ டீம் வைஸாக பார்ப்போம். ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாகவும் கேஎல் ராகுல் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஒரு சேஃபஸ்ட்டு ஆப்ஷனு இருக்க எல்லா டாப் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கை மேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, டிகாக் வேணாலும் வந்து பிக் பண்ணிக்கோங்க, மற்றபடி சேஃபாக வந்து எடுத்துக்கலாம். எல்எஸ்சியோட பவுலர்ஸை கம்மியாக எடுத்துருக்கீங்க, அர்ஷத் கான் வேணால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஸ்டார்ட்ஸ் அண்ட் ரேட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ டிடிஎஸ் வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸில் நைட்டில் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறப்போ ஃப்ரீ கிடச்சிருக்கு, பட் அது எப்போயுமே ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு டிடிஎஸ் ஃப்ரீ வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வரைய டிடிஎஸ் ஃப்ரீயாக தராங்க. 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லீக், அதுக்கப்புறம் மினிஜி எல்லாத்துக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, 11 சேலஞ்சர்ஸ் ஆப்புக்கான லிங்க்கு. 2K டக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு கூட வின்னிங் வந்ததுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணி பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை முன்னாடி ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.